ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக் வித் ராஜி. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை. இந்த பால் கொழுக்கட்டை நான் என்னோட ஸ்டைல செய்யறேங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இன்னைக்கு நான் பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு காட்டுறேன். 1 கப் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல 3/4 கப் வெல்லம், துருவின வெல்லம் எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சமா ஒரு தேங்காய், கொஞ்சமா சின்ன தேங்காய் சில்லு ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். அது கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா. அப்புறம் இது ஏலக்காய் பொடி டேஸ்ட்டுக்கு. இது கசகசா. சரி, இதை வச்சு நம்ம எப்படி பால் கொழுக்கட்டை செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பால் கொழுக்கட்டை நான் பாலே இல்லாம செய்ய போறேங்க. மேக்சிமம் எல்லாம் பால் கொழுக்கட்டைனா பால் ஊத்துவாங்க. பட் இது நான் பாலே ஊத்தாம, பாலே இல்லாம பால் கொழுக்கட்டை செய்ய போறேங்க. ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும். சரி, வாங்க பார்க்கலாம். முதல்ல தண்ணி, மாவு பிசைறதுக்கு கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிக்கலாங்க. அரிசி மாவு எப்பவுமே சுடு தண்ணியில பிணைஞ்சா நல்லா இருக்கும். உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதனால சுடு தண்ணி வைக்கிறேன். தண்ணி இந்த மாதிரி சூடானா போதும், கொதிக்கணும்னு வேண்டாம். கொதிச்சதுன்னா அப்புறம் ரொம்ப சூடாயிரும், மாவு பிணைய முடியாது. இந்த அளவுக்கு சூடானா போதுங்க. இந்த மாவை நம்ம இந்த பாத்திரத்துல போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி மொத்தமா நிறைய ஊத்திடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிணைஞ்சுக்கலாம். பிணையும் போது கை வச்சிடாதீங்க, சூடா இருக்கும். இந்த மாதிரி முதல்ல ஒரு கரண்டி வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி முதல்ல நிறைய ஊத்திடாம, இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு அப்பப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிணைஞ்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு கரெக்டா தெரியும். தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா அப்புறம் உருண்டை பிடிக்க வராது. இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இப்ப இந்த மாதிரி கையை வச்சு நல்லா எல்லாம் உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இந்த தண்ணி கரெக்டா இருக்கு. இது நம்ம நல்லா அமுக்கி பிசையும் போது அந்த சப்பாத்தி மாவு பதம் வந்துடும், கரெக்டா இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தா போதுங்க. இப்ப இந்த மாவை நம்ம சின்ன சின்னதா குட்டி குட்டியா உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம், எல்லாம் ஒரே சைஸ்ல. நீ என்னடா, உனக்கு என்னடா? இந்த அளவுக்கு குட்டி குட்டியா உருண்டை பிடிச்சிக்கலாங்க. பாத்தீங்களா மாவு எவ்வளவு அழகா வருது. இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன். எல்லாத்தையும் ஒண்ணு போல உருண்டை பிடிச்சாச்சுங்க. இப்ப இதை நம்ம தண்ணியில போட்டு வேக வைக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. பாத்திரத்துல நான் இதுல 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி இருக்கிறேன். இது நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த உருண்டை பிடிச்சு வச்ச கொழுக்கட்டைய இது உள்ள போட்டு கொதிக்க வைக்கலாம்.
தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள இன்னொரு வேலை பார்த்துடலாங்க. என்னன்னா, இந்த தேங்காயும் நறுக்கி வச்சிருக்கேன்ல, இந்த தேங்காவும் இந்த கசகசாவும் கொஞ்சம் லைட்டா எண்ணெய் ஊத்தாம வெறும் பேன்ல வறுத்துக்கலாம். தேங்காய் முதல்ல கசகசா போட்டக்கூடாது. தேங்காய் கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம கசகசா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கசகசா சீக்கிரமா பொரிஞ்சிடும், தேங்காய் வந்து வறுபடாது. அதனால எண்ணெய் எல்லாம் ஊற்ற தேவையில்லைங்க. வெறும் அடைச்சி வச்சு இதில் வறுத்தா போதும். ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை, சும்மா லைட்டா வறுத்தா போதும். அந்த புகை மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்தா போதும். இப்போ இதுல நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். போதுங்க, இந்த 1 ஸ்பூன் கசகசா போதும், ரொம்பவும் போட வேண்டாம். கசகசா தேங்காய் ரெண்டையுமே வறுத்து நம்ம நல்லா மிக்சியில நைஸா அரைச்சி இந்த கொழுக்கட்டையில ஊற்றும் போது மனம் சூப்பரா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். நீங்க அடுத்து செய்யும் போது இந்த டேஸ்ட்ல செஞ்சு பாருங்க, இந்த ஸ்டைல்ல செஞ்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது எவ்வளவு நேரம் வறுக்கணும்னா, இந்த கசகசா இருக்குல்ல நல்லா பொரிஞ்சு வரும், படபடன்னு பொரியும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்ப நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, வெடிக்குதா? இந்த அளவுக்கு வந்தா போதுங்க. இப்ப ஆஃப் பண்ணிடலாம். மேலே வறுத்தோம்னா கருகிடும், நல்லா இருக்காது. அந்த வெடிக்கிற ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம், பேஸ்ட் மாதிரி. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த புடிச்சு வச்ச கொழுக்கட்டைய இதுல சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க போட்டீங்கன்னா கொழுக்கட்டையெல்லாம் கரைஞ்சிரும். அதனால தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் போடுங்க, கரையாம நல்லா அப்படியே சாஃப்டா வேகும். இது போட்ட உடனே கிண்டிடாதீங்க, போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறமா கிண்டிக்கலாம். அதுக்குள்ள இத நம்ம ஜார்ல போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது கொதிக்கிறதுக்குள்ள இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ கொதி வந்துச்சுல, இந்த கொதிக்கும் போது நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க. பாருங்க எவ்வளவு அழகா கரையாம வருது. இப்ப ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஹைல வச்சுக்கலாம். பொங்கி வந்துடாம பார்த்துக்கோங்க, பொங்கி வரக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டவ்வை சிம்ல வைக்கிறதும் ஹைல வைக்கிறதும் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இது பொங்கி வரக்கூடாது. இது 10 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. 10 நிமிஷத்துல நல்லா வெந்துடும். பாருங்க, அந்த வேக வேக நல்லா ஷைனிங் தெரியும். அதே மாதிரி வேகும்போது அந்த தண்ணியும் கொஞ்சம் கட்டிப்பதம் வரும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இத பார்க்கலாம். சூப்பரா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல துருவி வச்சிருக்கிற வெல்லத்தை போட்டுக்கலாங்க. வெல்லம் போட்டுட்டு
இது கூடவே அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த தேங்காய் கசகசா வறுத்து அரைச்சோம்ல இதையும் ஊத்திக்கலாம். எக்ஸ்ட்ரா எல்லாம் தண்ணி சேர்க்க வேண்டாம், இதுல உள்ள தண்ணியே போதும். பாருங்க, அவ்வளவுதாங்க. இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்படியே கொதிக்க கொதிக்க கட்டி சேர்ந்துரும் பாருங்க. அப்பயே எவ்வளவு தண்ணியா இருந்தது, இப்ப பாருங்க இன்னும் நேரம் ஆக ஆக அப்படியே நல்லா கட்டி சேர்ந்துரும். இப்ப எல்லாம் அழகா வெந்து வந்துருச்சுங்க. தேங்காய் ஊத்திட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்தா போதும், அதுக்கு மேல வைக்க வேண்டாம். இப்ப இந்த ஸ்டேஜ் வரவும் அடுத்ததா இதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த ஏலக்காய் தூள் வந்து நான் வீட்லயே அரைச்சது. ஒரு 25 கிராம் ஏலக்காய் வாங்கி மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா நீங்க எப்பெல்லாம் ஸ்வீட் செய்யறீங்களோ அந்த எந்த ஸ்வீட்டுக்கெல்லாம் இது தேவையோ அப்ப இந்த எடுத்து போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம 1-2 மிக்சியில அரைக்கும் போது சரியா அரைப்படாது. இதுனா பாருங்க, சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டா போதும். இந்த அளவுக்கு, அதுக்கும் மேலேயும் வேண்டாம், சும்மா கொஞ்சமா போட்டாலே போதும், நல்ல மணமா இருக்கும். ஏன்னா ஏலக்காய் வந்து நம்ம 1-2 அரைக்கும் போது அது சரியா அரைப்படாது. இந்த மாதிரி நீங்க மொத்தமா அரைச்சு வச்சுட்டீங்கன்னா தேவைப்படுறப்ப நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கும் வேலை ஈஸியா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளவுதான். இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க சூடு. பாருங்க, ஆற ஆற நல்லா குளு குளுன்னு வந்துடும். இன்னும் சூடா இருக்கு. என்னோட ஸ்டைல்ல பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். சுடுது. நல்லா அந்த கசகசா தேங்காய் வறுத்து அரைச்சதுனால சூப்பரா இருக்குங்க. இந்த மனம், ஏலக்காய் வேற சேர்த்துருக்கோமா, நல்லா வெல்லம் வேற போட்டிருக்கேன்னா சூப்பரா இருக்கு. மனமே நல்லா இருக்கு. டேஸ்ட் பார்த்துடலாம் எப்படி இருக்கும்னு. சூடா இருக்கு. முதல்ல இதை மட்டும் குடிச்சு பார்க்குறேன். ரொம்ப அருமையா இருக்குங்க. ஸ்வீட்டும் கரெக்டா இருக்கு. கொழுக்கட்டை எப்படி வந்திருக்குன்னு பாத்துறேன். சூப்பரா வந்திருக்கு. அதே மாதிரி நல்லா சாஃப்டாவும் இருக்குங்க, நல்லா இருக்கு. நம்ம இப்படி தண்ணியில போட்டு வேக வைக்கிறதுனால கொழுக்கட்டை ஆறுச்சுனாலும் கட்டி ஆகாது, நல்லா சாஃப்டாவே இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அப்புறம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட பாக்குறீங்க. பாய்.